அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்ஆத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, உறவுகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், எமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும், எமது வாழ்வில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஆசையோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், தவறுகளை திருத்துவதில் நபிகளாரின் அணுகுமுறை என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பான சகோதரிகளே, தவறுகளை திருத்துவதில் நபிகளாருடைய வழிமுறை என்றால், நிச்சயமாக இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களில் எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் தவறுகள் செய்யாதவர்கள் என்று நாம் யாரையும் பார்க்க முடியாது. நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் இதுவரைக்கும் தவறு செய்யாதவங்க என்ன செய்யலாம்? எழும்பலாம், கையை உயர்த்தலாம். அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மில் ஒருவர் கூட கையை உயர்த்த போவது கிடையாது. நான் பாவமற்றவன் என்று சொல்வதற்கு எந்த ஒரு மனிதராலும் நிச்சயமாக முன்னாடி வரவே முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தவறு செய்தவர்களாகவே இருக்கிறோம். எந்த அளவென்றால், இந்த உலகத்தில் தவறு செய்தவர்களை, தவறு செய்து கொண்டிருப்பவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய நபிமார்களுடைய வாழ்க்கையில் கூட தவறு ஏற்பட்டது. தவறு செய்யாத ஒரு நபியை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. முதலாவது அல்லாஹு தஆலா அனுப்பிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு நபிமார்களில் இறுதியாக அனுப்பிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தவறிழைத்தவர்கள் தான். தவறு செய்வார்கள். தவறு செய்கின்ற போது அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அந்த தவறை சுட்டி காட்டுவான். அதன் பின்னாடி அவங்க திருத்திக்கிடுவாங்க. இப்போ இதுதான் இந்த உலகத்தில் மனித இயல்பு, மனிதனுடைய வாழ்க்கை. தவறு செய்யாமல் இந்த உலகத்தில் யாரும் இருக்க போறது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, நீங்க பாவமே செய்யாம இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை அழிச்சு போட்டு இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்க என்ன செய்வாங்க அப்படி என்றால், அவர்கள் தவறு செய்வார்கள். தவறு செய்யறவங்க தான் செய்த தவறை நினைத்து வருந்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக மனிதன் என்கின்ற அடிப்படையில் நாம எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள். கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மட தாயோட நாம பேசுறது கிடையாது, எல்லாரும் இல்லை, சிலர் நம்முடைய தந்தையோடு சிலர் பேசுவது கிடையாது, நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இரத்த பந்துக்களோடு என்ன செய்வது கிடையாது, நம்மில் சிலர் பேசுவது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுறது கிடையாது, இதுக்கு முன்னுக்கு நம்மளோட நண்பர்களா இருந்தவங்க அவங்களோட நாம பேசுறது கிடையாது. நம்முடைய ஊருக்காரர்கள், சொந்தக்கார மனிதர்கள் என்று, உறவுக்காரர்கள் என்று அதிகமானவங்களோட நாங்க பேசுறதில்லை. ஏன் நாம பேசுறதில்லை அப்படின்னு நமக்குள்ள கேட்டால், அவர் எனக்கு செஞ்ச துரோகம், அவங்க எனக்கு செய்த துரோகம், அவர்கள் என்னை கஷ்டப்படுத்திய விதம், என்னை அவர்கள் நோவினைப்படுத்தினார்கள், மன சங்கடத்துக்குள்ளாக்கினார்கள், எனக்கு கவலையை ஏற்படுத்தினார்கள், அது என்ற மனசு இன்னும் அதிலிருந்து வெளியே வரல, அவரை மன்னிக்க கூடிய மனப்பக்குவம் எனக்கு இன்னும் வரல, அந்த கோபமும் ஆத்திரமும் என் உள்ளத்துல இருக்குது அப்படின்ற உணர்வோட இவங்க யாரையும் நாம மன்னிக்கிறதுக்கு தயாரில்லை. இவங்கள எவரையும் நாம மன்னிப்பதற்கு இன்றைக்கு தயார் இல்லை. நாம அவங்க மன்னிக்கிறதுக்கு நாம விருப்பம் இல்லாம இருக்கிறோம். எந்த ஜனாசாவுக்கு அவர் வரக்கூடாது, அவர ஜனாசாக்கு நாம் போறதும் இல்லை, என்ற முகத்தில் அவர் முழிக்கவும் கூடாது. இது எல்லாம் இந்த கோபமும் ஆத்திரமும் எதனால் வந்தது தெரியுமா? மனிதன் என்கின்ற அடிப்படையில் ஏற்பட்ட சில தவறுகளால், மனுஷன் அடிப்படையில் சில தவறுகள் ஏற்பட்டுடுச்சு. அந்த தவறுகளால தான் நாம இவங்களை மன்னிக்காமல், இவங்களோட சேர்ந்து வாழாமல், இவங்களோட உறவை துண்டித்து வாழ்றதுக்கு அது காரணமாக இருக்குது. ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல நம்மளை படைச்சிருக்கிறான். எதற்காக அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான்? ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நாம் படைக்கல என்று அல்லாஹு தாலா சொல்றான். நான் கேட்கிறேன், அல்லாஹுவை வணங்குவதற்காகவே தவிர அல்லாஹ் அந்த உலகத்துல நம்மளை படைக்கல. நாம அல்லாஹ்வை வணங்குவதை தவிர மற்ற எல்லாத்தையும் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை படைத்தானோ அதை நாம செய்யல, அதை தவிர மற்ற அத்துணையும் என்ன செய்கிறோம்? நாம நம்மட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறோம், அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய உபதேசங்களை உதாசீனப்படுத்துகிறோம். இப்ப அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் செய்கிறோம். அப்ப அல்லாஹுக்கு மாற்றம், அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறோம், உதாசீனப்படுத்துறோம், அலட்சியமாக வாழ்றோம். இருந்தாலும் நம்மட மனசு அல்லாஹ்வோட எப்படி தெரியுமா தொடர்பு? என்ற ரப்பு என்ன மன்னிப்பான். இருந்தாலும் இது அத்தனை துரோகங்களையும் அநியாயங்களையும் நாம செஞ்சு வச்சுட்டு அல்லாஹ்வுடனான நம்மட உறவு எப்படி இருக்குது? அல்லாஹ்வுக்கு டோட்டலா எல்லாத்துக்கும் மாற்றம் செஞ்சு போட்டு நாம என்ன சொல்றோம்? என்ற ரப்பு என்ன மன்னிப்பான். அவன் இரக்கம் உள்ளவன், அவன் இரக்கம் உள்ளவன். நிச்சயமாக மனிதன் என்கின்ற அடிப்படையில் நான் தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னிப்பான் என்பதில் நாம உறுதியாக இருக்கிறோமோமா இல்லையா? இவ்வளவு மாற்றங்களை, இவ்வளவு குற்றங்களை செஞ்சதுக்கு பின்னாடியும் அல்லாஹு தஆலா நம்மளை மன்னிப்பாங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். ஆனா நம்மட உம்மா மன்னிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, நம்மட வாப்பாவை மன்னிக்கிறதுக்கு நம்மட மனசு விடுதில்லை. நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளோட இருக்கிறவங்க, உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், அயல் வீட்டுக்காரர்கள், இவங்களோட மன்னிக்கிறதுக்கு நாம என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல கௌரவம் பார்க்கிறோம், அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? கௌரவம் பார்க்கிறோம். எப்படி இவங்க செஞ்ச அநியாயத்தை, கஷ்டத்தை நாம மன்னிக்கிறதும் மறக்கிறதும் அப்படி மறக்க முடியாது அப்படின்னு என்ன செய்கிறோம்? நாம வீராப்பு பேசுகிறோம். எனவே அன்பான சகோதரிகளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மனிதன் என்கின்ற அடிப்படையில் நாம எல்லோரும் ஏதோ ஒரு வகையில குற்றவாளிகள் தான். ஆமா, குற்றவாளிகள் தான். அப்ப குற்றவாளியாக இருக்கக்கூடிய நம்மளை அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்பதுல உறுதியாக இருக்கும் போது நமக்கு அதை விட குறைவாகத்தான் அடுத்த மனுஷன் அநியாயம் செஞ்சிருக்கிறான், அதை விட குறைவாகத்தான் அடுத்த மனுஷன் நமக்கு கஷ்டம் தந்திருக்கிறான். நிச்சயமாக அவர்களை மன்னிப்பதில் நாம உறுதியாக இருக்கணும்ங்கிறத உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளணும். அன்பான சகோதரிகளே, அடுத்த விடயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம ஒரு தவறை பார்க்கும்போது, நாம் எவ்வாறு அந்த விடயத்தில் நடந்து கொள்ளணும்? ஒருத்தர் ஒரு தவறை செய்கிறார், அந்த தவறு அவர் செய்கிற சந்தர்ப்பத்தில் நாம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நமக்கு செய்கிற உபதேசம் என்ன தெரியுமா?
இஸ்லாம் நமக்கு தார உபதேசம், அந்த மனுஷன், நாம் எந்த மனுஷனை தவறு செய்யறத பார்க்கிறோமோ அந்த மனிதன் இதுக்கு பின்னாடி அந்த தவறை செய்யக்கூடாது. இதுக்கு பின்னாடி அந்த தவறு அந்த மனுஷன் செய்யாத அளவுக்கு தான் இந்த தவறில் நம்முடைய அணுகுமுறை இருக்கணுங்கிறத இஸ்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கு. அவர் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, அதை நாம பார்த்துட்டோம், நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும், இதுக்கு பின்னாடி அவர் அந்த தவறு செய்யக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்குது? நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்குது என்றால், இவ்வளவு நாளாக மறைந்திருந்து தவறு செய்தவர், இவ்வளவு நாளாக பகிரங்கமாக செய்யாத மனுஷன் நம்மட கண்ணில் அகப்பட்டு கொண்டாரு. அவர் செய்த தவறை பார்த்து நாம அவரோட நடந்து கொண்ட முறையில் பகிரங்கமாக அந்த தவறை செய்யற நிலைமைக்கு இன்றைக்கு மாறி போகுது. நம்ம நடவடிக்கை, அணுகுமுறை இதுக்கு பின்னாடி அவர் அந்த தவறை செய்யக்கூடாதுன்ற லெவல்ல இருக்கணும். ஆனா நாம அணுகிற முறையில் அவர் என்ன செய்யறாரு, மறைந்து செய்தவர் பகிரங்கமாக செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய அணுகுமுறை பிழை என்பதை நாம புரிஞ்சுக்கிடணும். உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், பள்ளி வாயில். இப்ப இந்த இடத்துல பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதற்காக நிர்வாகத்தில் உள்ளவங்க, பள்ளியில சேவகம் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நேரத்துக்கு கூட்டி துப்புரவாக்கி அழகா என்ன செய்வாங்க, ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சு என்ன செய்யறாங்க, ரைட், இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இந்த ஏற்பாடு செய்யற நேரத்தில் நான் கேட்கிறேன், இந்த இடத்துல ஒருத்தர் வேகமா அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற மனுஷன் வேகமா ஓடி நடுப்பள்ளியை ஷூ மூடுறாருன்னு வைங்களேன், சிறுநீர் கழிக்கிறார். ஒருத்தர் ஓடி என்ன செய்யறாரு, சிறுநீர் கழிக்கிறார் என்றால் இந்த ஏற்பாடு செஞ்சவங்களோட மனசு எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஜும்மா நாள், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஜும்மா நடந்துகிட்டு இருக்குது. காலையிலேயே பள்ளியை கூட்டி கழுவி தொடச்சி மொப்பண்ணி வாசமெல்லாம் பூசி நல்ல அழகா பள்ளியை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜும்மா ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாரு, சிறுநீர் கழிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த ஏற்பாடு பண்ணவங்க எந்த அளவு கோவிப்பாங்க, எந்த அளவுக்கு கோபம் வரும், எப்படி கடுமையாக அவரோடு நடந்து கொள்வார்கள். அன்பான சகோதரிகளே, அப்படியே ரசூலுல்லாஹ் கிட்ட நம்ம கொஞ்சம் பேசிடுவோம். இந்த மாதிரி தவற பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் என்ன செய்யுது, நமக்கு சொல்லக்கூடிய அணுகுமுறை என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும், நாம பார்க்கணும். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் பள்ளி வாயில் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிற அந்த நேரத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் வேகமா பள்ளிக்குள்ள என்ன செய்யறாரு, சிறுநீர் கழிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நபித்தோழர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிற நேரத்தில் வேகமா பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறாரு. அப்ப நபித்தோழர்கள் ஆத்திரப்பட்டு எழும்புறாங்க அவரை பிடிக்கிறதுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவரை விட்டுருங்கன்னாங்க. முதலாவது அவரை விட்டுருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இருங்கன்றாங்க, அவர் விட்டுருங்க, அவர் சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும்னாங்க ரசூலுல்லாஹ். ஆரம்பிச்சுட்டாரு, சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க வைத்து துரத்தினாலும் அசுத்தம் அசுத்தம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இருங்க, அவர் சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும்ட்டாங்க. சிறுநீர் கழிச்சு முடிச்சாச்சு. அவருக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும் தானே, இவங்க எல்லாரும் எழும்பின வேகத்துக்கு சிறுநீர் கழிச்சவருக்கு ஒரு பயம் ஒன்று வந்திருக்கும். ஆனா உண்மையிலேயே நாம் இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இது என்ன இடம், இதுல பெருமதி என்னங்கிறது அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இரண்டாவது, புத்தி குறைபாடு உள்ள ஒரு மனுஷனா அவர் இருந்திருக்கலாம். ஏன் மதீனாவுல சிறுநீர் கழிக்க இடம் இல்லையா? எல்லாமே பாலைவனம், எல்லாமே பாலைவனம் விளையிச்சா. அப்ப அந்த மனுஷன் இப்படி நடந்து கொள்றார் என்றால் அப்ப அதுக்கு அணுகிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் அவரை சிறுநீர் கழிக்க விடுங்கன்னாங்க, கழிச்சாச்சு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணியை கொண்டு போய்த்து அவர் சிறுநீர் கழிச்சு சிறுநீருக்கு மேல கொட்டுங்கோண்டாங்க ரசூலுல்லாஹ். தண்ணியை கொண்டு ஊத்தி விடுங்க, சிறுநீருக்கு மருந்து சுத்தமாயிடுச்சு. அவர் கழிச்ச சிறுநீர் மணல்ல தானே சிறுநீர் கழிச்சாரு, தண்ணியை கொண்டு போய் என்ன செஞ்சாச்சு, ஒரு வாளி தண்ணியை ஊத்துங்க, இப்ப அது சுத்தமாகிடுச்சு. அந்த சிறுநீர் கழிச்சவரை ரசூலுல்லாஹ் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவர் அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இந்த இடத்துடைய பெருமதி அவருக்கு விளங்கப்படுத்துறாங்க. இந்த இடம் என்னன்னு தெரியுமா, இது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற இடம், வணங்கி வழிபடக்கூடிய இடம். இந்த புனிதமான இந்த இடத்துல நாம இப்படி என்ன செய்யக்கூடாது, அசுத்தமான வேலை செய்யக்கூடாதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அவருக்கு விளங்கப்படுத்தினதோடு என்ன செய்யறாரு, அவர் விளங்கி கொள்றாரு, அந்த இடத்தை விட்டு போனாரு. இப்ப நான் கேட்கிறேன், திரும்ப எங்கேயாவது
ஒரு ஹதீஸ்ல ஏற்கனவே நபிகளாருடைய பள்ளி வாயிலுக்குள் வந்து சிறுநீர் கழித்தவர் மீண்டும் சிறுநீர் கழித்தார். நீங்க நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. விளங்கிச்சா? இந்த இடத்துல வேகமா பேத்து அவருக்கு அடிச்சாலும் அவர் திருப்பி வரப்போறதில்லை, அவர் திரும்ப வரப்போறதில்லை. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அணுகுமுறையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விடயத்தை முடிஞ்சதுக்கு பின்னாடி அவரை அழைச்சி அந்த இடத்துடைய பெருமதியை சொல்லி அவர் செய்தது ஒரு தவறு என்பதை அவருக்கு விளங்கப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வச்சாங்க. அந்த மனுஷனும் போய்த்தாரு. இதுல யாருக்காவது கஷ்டம் ஏற்படுச்சான்னு கேட்டால் யாருக்கும் கஷ்டம் ஏற்படல, யாருக்கும் என்ன செய்யல, கஷ்டம் ஏற்படல. பண்பான சகோதரிகளே, அப்ப இந்த இடத்துல அணுகுமுறை என்பது அந்த மனுஷன் அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாதுன்ற உணர்வோட தான் என்ன செய்யணும், நாம அந்த இடத்துல நடந்து கொள்ளணும். இன்னொரு தகவல் சொல்லவா? என்ன தகவல் அப்படின்னு சொன்னா பாருங்க, நாம ஒரு மனிதருடைய தவறை நாம பார்க்கிறோம். ஒரு தவறை செஞ்சுட்டாரு, நம்மட கையில் அகப்பட்டு கொண்டாரு, பார்க்கிறோம்னு வைங்களேன், அவரை தவறை நாம கண்டுட்டோம். இப்ப அந்த தவறை கண்ட அந்த நாம இந்த இடத்தில் அந்த மனுஷனோட எப்படி நடந்து கொள்ளணும்? அப்படி என்றால் அதை கொஞ்சம் அப்படியே மாத்தி யோசிச்சு பார்க்கணும். எப்படி என்றால், தவறு செஞ்சவர் நாம, நம்மளை கண்டவர் அவர். ஆனா அவர் தான் இப்ப தவறு செஞ்சுக்கிறாரு, அவரை நம்ம கண்டுட்டோம். இந்த இடத்துல நாம எப்படி அவரோட நடந்து கொள்ளணும் தெரியுமா? நாம தவறு செய்திருக்கிறோம், அவர் நம்மளை கண்டிருக்கிறாரு. இந்த இடத்துல நம்மட மனசு என்ன சொல்லும், நாம என்ன பாடுபடுவோம், எப்படியெல்லாம் நம்மட சிந்தனை போகும், அவர் எப்படியெல்லாம் நம்மளோட நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய உணர்வுகள் தோன்றும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நினைப்போம், ஆனா நான் யார், நான் யார், என் குடும்பம் என்ன, இந்த ஊர்ல எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய மரியாதை, கௌரவம், மக்கள் என்னை பற்றி புரிந்து வைத்து இருக்கக்கூடிய ஒரு விதம், என்னை பற்றி அடுத்தவங்க அறிஞ்சு வைத்திருக்கக்கூடிய தகவல்கள், நான் செஞ்ச இந்த தவற அந்த மனுஷன் வெளியே போய் சொன்னால் என்ற நிலைமை என்ன? யோசிப்போமா இல்லையா? மனுஷன் தான், தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது. அப்ப இந்த யோசனை நமக்கு வரும். எந்த தவறு அவனை கண்டுட்டார், அவர் கண்ட இந்த இடத்துல இவர் போய் வெளியே சொன்னால் எந்த நிலைமை என்ன? ஆனா இன்றைக்கு நம்மட சமூகம் என்ன தெரியுமா செய்யுது? ஒருத்தர் தவறு எங்கடா எங்கடான்னு தேடி போய் பார்க்குது, தவற தேடி போய் பார்க்கிறார்கள். ஒரு தகவல் கிடைச்சிட்டு சொன்னால், தகவல் உறுதியாக விட்டாலும் கூட ஊர்ல எல்லாருக்கும் காதுக்கு வந்துடும் தகவல். தகவல் உறுதியாகினால் உலகம் ஃபுல்லா போய் சேர்ந்துடும். தகவல் உறுதியாகினால் உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? இந்த தகவல் போய் சேர்ந்துடும். இப்படித்தான் இன்றைக்கு நம்மளோட அணுகுமுறை இருக்குது. பண்பான சகோதரிகளே, என்னுடைய தவறை இன்னொரு மனுஷன் கண்டால் என் மனசு என்ன சொல்லும்? அவர் என்கிட்ட வரணும், என்னோட பேசணும், என்ற தவறுடைய விபரீதத்தை எனக்கு விளங்கப்படுத்தணும். இது வெளியே தெரிஞ்சால் உனக்கு இருக்கிற கேவலம் என்னங்கிறத அவர் சொல்லணும். நீ செஞ்ச தவறுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்குதுங்கிறது உனக்கு தெரியுமா? மறுமையுடைய நிகழ்வு உனக்கு தெரியுமா? இதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்னது தெரியுமா? அப்படிங்கிறத அவர் எனக்கு விளங்கப்படுத்தணும். இதற்கு பின்னாடி இந்த தவறை நீ செய்யக்கூடாதுன்னு அவர் எனக்கு சொல்லணும். நானும் இதே போல அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிடுங்க, நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொள்றேன்னு இந்த வாழ்நாளில் இதுக்கு பின்னாடி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த வாழ்நாள்ல இதுக்கு பின்னாடி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அவரை நம்மளோட கதைக்கணும், நாம் அவரோட பேசணும். நான் செஞ்ச தவறை அவர் கண்டதை அவர் மரணிக்கும் வரைக்கும் மறைக்கணும், அவர் மரணிக்கும் வரைக்கும் மறைக்கணும். இந்த தவறு என்ற வாழ்க்கையில நான் இதற்கு பின்னாடி செய்யக்கூடாது என்ற பல வகையான உணர்வுகள் நம்மளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குமே. தப்பு செஞ்சு அகப்பட்டு கொண்டது நாம. அன்பான சகோதரிகளே, ஒருத்தர் ஒரு தவறை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த தவறை நாம கண்டுட்டோம் என்றால் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழிமுறை, நம்மிடத்தில் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு, அந்த தவறை அவர் மீண்டும் செய்யக்கூடாது, அந்த தவறை அவர் மீண்டும் செய்யக்கூடாது. அதற்கு ஏற்றா போல் தான் என்ன செய்யணும், நம்மளோட அணுகுமுறை இருக்கணும். ஆனா நாம ஒரு தவறை கண்டால், சும்மா உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்களேன், நம்மளோட இருக்கக்கூடிய பெண்கள்ல, ஊர்ல வாழக்கூடிய பெண்கள்ல ஒரு பெண், அவங்கள பத்தி நம்மளோட மனசுல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு.
அல்லது அவங்க இன்னொரு ஆணோட தனிச்சிருந்ததை நம்ம கண்டுட்டோம் அப்படின்னு வைங்க. அல்லது ஊர்ல நல்ல ஒரு மனுஷன் அவர் மறைஞ்சிருந்து சாராயம் குடிச்சதை கண்டுட்டோம், சிகரெட் குடிச்சதை கண்டுட்டோம், வட்டியோட சம்பந்தப்பட்டது என்ன செஞ்சுட்டு நமக்கு உறுதியாகிடுச்சு. இப்படி ஏதோ ஒரு குற்றத்தை நம்ம கண்டுட்டோம், ஏதோ ஒரு குற்றத்தை நாம கண்டுட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்மட மனசு என்ன தெரியுமா சொல்லும்? இதுக்கு பின்னாடி அவங்களை காணும் போதெல்லாம் திருட்டோட சம்பந்தப்பட்ட ஒருத்தனை திருடனாத்தான் இதுக்கு பின்னாடி பார்ப்போம். விபச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒருத்தனை விபச்சாரம் செய்யக்கூடியவனாகத்தான் இதுக்கு பிறகு நாம பார்ப்போம். பொய் சொன்ன ஒருத்தனை நம்ம மௌத்தாக வரைக்கும் அவனை காணும் போதெல்லாம் பொய்யனாகத்தான் பார்ப்போம். அன்பான சகோதரி, இதுதான் இன்றைக்கு நம்மட இயல்பும் மனித உணர்வும். ஆனால் இஸ்லாம் இதுக்கு மாற்றமானது. இப்படி இஸ்லாம் பார்க்க சொல்லல. ஒருத்தர் விபச்சாரம் செய்கிறார் என்றால் அவர் நரகவாதியா சொர்க்கவாதியா என்று தீர்மானிக்கிறது அல்லாஹ் தான், நாம கிடையாது. ஒருத்தர் திருட என்றால் இவர் நல்லவரா கெட்டவரா சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிறது நாம கிடையாது, அது அல்லாஹ் தஆலா தான். ஒன்றை மனசுல வச்சுக்கிடுங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குரிய செயற்பாடுகளையே தன் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு சான் இடைவெளி இருக்கிற நேரம். எப்படி? தன் வாழ்க்கையில சுவர்க்கத்துக்குரிய வேலையே அந்த மனுஷன் செஞ்சிட்டு இருக்கிறான், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு சான் இடைவெளி இருக்கிற நேரத்துல நரகத்துக்குரிய ஒரு வேலையை செஞ்சு நரகம் வைத்துருவான்னு நாங்க ரசூலுல்லாஹ். நம்மட பார்வையில மிகச்சிறந்த மனுஷன், நம்மட பார்வையில மிகச்சிறந்த மனுஷன், அப்படித்தான் நாம பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் நரகத்துக்குரிய செயற்பாடுகளையே செய்து கொண்டிருப்பான், அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு சான் இடைவெளி இருக்கிற நேரத்தில் சொர்க்கத்துக்குரிய வேலையை செய்து சொர்க்கம் வைத்திருவான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்பான சகோதரிகளே, நாம நம்மால கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு தவற, நாம நம்மள காதுல கேட்கக்கூடிய ஒரு தவற வச்சு இவர் கெட்டவரு, இவர் கூடாதவரு, இவர் அல்லாஹ் மன்னிக்காதவரு, அல்லாஹ் நரகம் போடுறவரு, அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவர்னு நாம எப்படி முடிவெடுக்கிறது? அப்படி யாருமே முடிவெடுக்க இயலாது. அதைத்தான் நான் ஊண்டி சொல்றேன். நம்மளால ஒருத்தருடைய தவறை பார்த்து இவருக்கு இதுதான் தண்டனை, இவர் கெட்டவர் தான், நரகவாதி தான் என்று, இவர் புறக்கணிக்கப்பட வேண்டியவர் தான் என்று முடிவெடுப்பதற்கு இஸ்லாம் நம்முடைய யாருக்கும் என்ன தெரியல, உரிமையை தரல. அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அன்பான சகோதரிகளை பாருங்க, ஒரு மனுஷன் பள்ளிக்கு வராரு அல்லாஹ்வை வணங்குறதுக்காக. கேட்கிறேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த ஜும்மா பள்ளிக்கு பக்கத்துல ஒரு கடை ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதுல ஒருத்தர் ஒரு கடை போட்டிருக்கிறார், நல்லா வியாபாரம் போற ஒரு கடை. ஜும்மாவுக்காக மக்கள் எல்லாரும் வாராங்க. எல்லாரும் ஜும்மாவுக்காக வந்ததுக்கு பின்னாடியும் அந்த கடை திறந்து தான் இருக்குது, வியாபாரம் பேத்துட்டு தான் இருக்குது. ஜும்மாவுக்கு வர அத்துணை பேரும் இதை பார்த்துட்டு தான் உள்ள வராங்க. ஜும்மா முடிஞ்சு போற நேரமும் கடை திறந்து தான் இருக்குது, வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அத்துணை பேரும் பார்த்துட்டு போறாங்கன்றால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 5 நேர தொழுகைக்கு வாரதில்லை, பெருநாள் தொழுகைக்கு வாரதில்லை, ஒரு ஜனாசா தொழுகைக்கு வாரதில்லை, ஜும்மாவுக்கு காண வராம அந்த மனுஷன் வியாபாரத்தை அமோகமா சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறார் என்றால், இவரை பார்க்கிற நம்மட கண்ணு, நம்மட உள்ளம் இவரை பத்தி என்ன சொல்லும்? நரகத்துல இவன் தான் முதலாவது போவான்னு நம்ம நினைச்சிட்டு போவோம். நரகத்துக்குள்ள இவன் தான் முதலாவது போவான். ஏன்? அட பள்ளி வாயிலுக்கு பக்கத்துல இருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய இடம் பக்கத்துல இருந்தும் கூட ஆசைக்கு கூட பள்ளிக்குள்ள போவாம வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறானே, உலகம் 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 என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், மறுமையை மறந்துட்டானே அப்படின்ற அந்த எண்ண கருவை வச்சு என்ன செய்வோம்? இவன் நரகவாதி தான் ஒரு தீர்ப்பு வச்சுக்கிட்டு ஜும்மா முடிஞ்சு அங்க 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 இவரை பத்தியே அன்றைக்கு பேசிட்டு போய்த்திருவோம். விளங்கிச்சா? இன்றைக்கு அப்படித்தான் நம்மட நிலைமையா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஒரு வணக்கசாலி அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வாரார், தினமும் வருவாரு. வாரவரு வணக்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வியாபாரியை கடந்துதான் வருவார். வார நேரம் எல்லாம் அவரை பள்ளி வாயிலுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அழைப்பாரு. வணக்க ஸ்தலத்துக்கு அழைச்சா, நீங்க போங்க நான் வாரேன் பாரு, நீங்க போங்க நான் வாரேன் பாரு. ஆனா வரமாட்டாரு. ஆனா என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டாரு. பல தடவைகள் இவரும் முயற்சி செஞ்சு பார்த்தாரு,
அவர் வாரார் இல்லை, பொய் தான் சொல்றாரு. அப்ப இவர் அல்லாஹ்வை வணங்கிட்டு அந்த வழியால போறாரு. அவரை பார்த்ததோட இவருக்கு கோபம் வருது. அல்லாஹ்வோட மாளிகை பக்கத்துல இருந்தும் கூட ஒரு தடவை கூட அல்லாஹ்வை வணங்குறதுக்கு வாரான் இல்லையே, எத்தனை தடவை நாம அழைச்சிட்டோம் என்கின்ற ஒரு ஆத்திரத்துல சொல்றாரு, உன்னை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்றார். நம்ம கேட்போம், அட இவ்வளவு அநியாயம் பண்றியே, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானான்னு நம்ம கேட்போமா கேட்க மாட்டானா? நம்மட பாஷையில கேட்போம். அத மாதிரி அவர் சொல்றாரு, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றார். உன்னையெல்லாம் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வணக்கசாலியை தூக்கி அல்லாஹ் நரகத்துல போட்டான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த வணக்கசாலியை தூக்கி அல்லாஹு தாலா நரகத்துல போட்டான்ன்றாங்க அல்லாஹுடைய தூதர். ஏன்? அல்லாஹுக்கு தெரியும் யார மன்னிக்கணும், யார தண்டிக்கணும். யார மன்னிக்கணும், யார தண்டிக்கணும்னு அல்லாஹுக்கு தெரியும். யாரு சுவர்க்கவாதி, யாரு நரகவாதிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். யாரு நல்லவன், யாரு கெட்டவன் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்துல மரணிக்கும் போது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் செய்து மரணிக்கிறவன் யாரு, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான நிலையில் மரணிக்கிறவன் யார் என்று நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தெரியும். மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒண்ணு. அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு இவர் யார்? அல்லாஹு தாலா என்ன செய்தான்? அவரை தூக்கி நரகத்தில் போட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொன்னால், அன்பான சகோதரிகளே, நாம கண்ணால காண்ற குற்றங்கள், நாம காதால கேட்கிற குற்றங்கள், நாம விசாரிக்கிற குற்றங்கள், இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் வச்சு அல்லாஹுடைய தீர்ப்புல நம்ம கை வைக்க பேத்திடக்கூடாது. அல்லாஹுடைய தீர்ப்புல நாம கை வைக்க பேத்திடக்கூடாது. விபச்சாரம் செய்யறாரா, விபச்சாரத்துக்குரிய தண்டனையை கொடுக்கறதுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். விபச்சாரத்துக்குரிய தண்டனையை கொடுப்பதற்கு நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுக்குரிய அதிகாரியாக இந்த உலகத்தில் இருக்கிறோம்னா நமக்கு கடமை இருக்குது. அதுக்குரிய ஒரு அதிகாரியாக, பொறுப்புதாரியாக நாம இருக்கிறோம் என்றால் அதுக்குரிய என்னது உரிமை ஒன்று இருக்குது நமக்கு. அது இல்லாம ஒருத்தருடைய தவறை தோண்டுவதற்கோ அல்லது ஒரு தவறை காணும் போது பகிரங்கப்படுத்துவதற்கோ கேவலப்படுத்துவதற்கோ அல்லது அந்த தவறை வைத்து இவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்ப்பு வழங்குவதற்கோ இஸ்லாம் என்ன செய்யல, நமக்கு உரிமையை தரல அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரிகளை பாருங்க, ஒரு அழகான ஒரு செய்தி. என்ன செய்தின்னு சொன்னால், ஒரு மனுஷன் 99 கொலையை செஞ்சுட்டு வாரேன். ஒரு மனுஷன் 99 கொலையை செஞ்சுட்டு வாரேன். 99 கொலையை செஞ்சுட்டு வந்து ஒருத்தட்ட கேட்கிறா, அல்லாஹு தாலா என்ன மன்னிப்பானா? 99 கொலை செஞ்ச உன்னையெல்லாம் அல்லாஹு தாலா மன்னிப்பானா என்று கேட்ட நேரத்தில் அவரையும் கொலை செய்து 100ஆக பூர்த்தி செய்கிறார். 100 கொலையை செய்கிறார். 100 கொலையை செஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்ற ஒரு மனிதரிடத்துல வந்து அவர் கேட்கிறாரு, நான் 100 கொலை செஞ்சிட்டேன், அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பானான்னு கேட்கிற நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்றார். நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்றார். நாமெல்லாம் ஒரு கொலை செஞ்சவனை கண்டத்தோட சொல்லிடுவோம் நரகவாதி. ஒரு கொலை செஞ்சவனை கண்டத்தோட சொல்லிடுறது நரகவாதி என்றுவோம். அவன் 100 கொலையை செஞ்சுட்டு வந்து கேட்கிறான், அல்லாஹு தாலா மன்னிப்பானா என்று. அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்றார். இந்த தவறுகளை உன்னை செய்ய வச்சது இந்த ஊர் தான். இந்த ஊரை விட்டு நீ வெளியே போண்டாரு. ஊரை விட்டு வெளியே போறார், போற வழியில மௌத்தா போறாரு, போற வழியில மரணிச்சு போறாரு. அந்த இடத்தில் வானவர்கள் வருகிறார்கள். அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லப்படுது, இந்த மனுஷன் நல்ல மனுஷன் என்று. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம். மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் 100 கொலை செஞ்சவர், மௌத்தாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் 100 கொலை செஞ்சவர், எல்லா மனுஷன் மனசிலும் கெட்டவன் என்று பெயர் எடுத்தவர், கெட்டவன் என்று பெயர் எடுத்தவர், கொடுங்கோலன் என்று பெயர் எடுத்தவர், தவறானவன் என்று பெயர் எடுத்தவர். ஆனால் அல்லாஹு தாலா அவரை சொர்க்கவாதி என்று தீர்ப்பு வழங்குகிறான். சொர்க்கவாதி என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா தீர்ப்பு வழங்குகிறான். நான் ஒரு செய்தியை சொன்ன பாருங்க, ஒரு மனுஷன் கெட்டதே செஞ்சுட்டு இருப்பான், தன் வாழ்க்கையில நரகத்தை நோக்கியே பயணிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு சான் இடைவெளி இருக்கிற நேரத்தில் நல்ல வேலை ஒன்று செஞ்சு சொர்க்கம் பேத்திருவான்டாங்க ரசூலுல்லாஹ். நல்ல வேலை ஒன்று செஞ்சு சொர்க்கம் பேத்திருவாங்கடி. அன்பான சகோதரிகளை பாருங்க, இப்போ உதாரணமா சொல்லுவோமே, இப்ப நம்மளுக்குள்ள நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், அப்போ ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒருத்தர் மரணிக்க போறான்னு ஒப்பமே. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தரை சொல்றேன், சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன். புத்தளத்தில் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில வயோதிபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, வைத்தியசாலைக்கு போவாங்க.
ஒவ்வொரு நாள் காலையிலும் போய் அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளை சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அந்த தேவைகளை செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு அனுமதி ஒன்று இருக்கு ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு விளங்கிச்சா. அப்ப அப்படி என்ன செய்வாங்க, வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு வருவாங்க. 5 நேரம் தொழுவுற, நல்லதை பேசக்கூடிய, நல்ல ஜீனத்தான, நல்ல பிரகாசமான மனிதர்கள் அந்த மனுஷங்க. அந்த மனுஷன்ல ஒருத்தர திடீர்னு காணல. நாம விசாரிக்கிற நேரத்தில் கேள்விப்பட்டோம் ஒரு மூத்தாபித்தாரன், அவர் வந்து மரணிச்சிட்டாரண்டே. செவத்த மனுஷன், முடி வெள்ளை, தாடி வெள்ளை, தொப்பி போட்டிருப்பாரு, சின்ன கட்டை, இந்த பிரின்சிபல் மாதிரி ஸ்கூல்ல ஹாஃப் ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாங்களே அத மாதிரி ஒரு சேட்டு போட்டிருப்பாரு, வெள்ளை கலர் சாரம் ஒன்று உடுத்திருப்பாரு. சாந்தமா பேசக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு ஆசிரியர், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியர். அப்ப அவர் மரணிச்சிட்டார் அப்படின்றதோட கவலையா இருந்துச்சு. எல்லா மனுஷனும் அவரை பத்தி நல்லெண்ணம் இருக்குது. எல்லார மனசிலும், முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் அல்லாத அந்நிய மக்கள் மத்தியிலும் அவரை பத்தி நல்லெண்ணம் இருக்குது. ஏன், நீ முஸ்லிமா சிங்களமான்னு பார்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டார் ஹாஸ்பிட்டல்ல. உனக்கு என்ன தேவைக்குன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போவார். உனக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போவார். நல்ல மனுஷன். இப்ப நான் கேட்கிறேன், அப்படி நம்மளோட வாழ்ந்த நல்ல ஒரு மனுஷன் இப்ப மரண தருவாயில் இருக்கிறார், மரணிக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இருக்கிறார். நாமெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மௌத்தா போறாருன்னு கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போய்த்திருக்கிறோம். அந்த இடத்துக்கு போன நாம அவரை பார்க்கும்போது நம்மட மனசுல என்ன எண்ணம் ஓடும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். அவரு மௌத்தா போறாரு, அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய்த்திருக்கிறோம். இப்ப அவரை பற்றி என்ன எண்ணங்கள் நம்ம மனசுல ஓடும் அப்படின்றால், அன்பான சகோதரிகளே, அவருடைய நடை உடை பாவனை, அவருடைய செயற்பாடுகள், அவருடைய ஒழுக்கமான அந்த தன்மை, அடுத்தவங்க அணுகிற முறை, அவர் செஞ்ச உதவி, அவர் சொன்ன உபதேசம், அவருடைய நடவடிக்கைகள், செயற்பாடுகள், அவருடைய வணக்க வழிபாடுகள், இதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு வந்துகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அவரை பற்றிய நல்லெண்ணங்களும் நல்ல செயற்பாடுகளும் நமக்கு இன்றைக்கு இப்பவே கதைக்கிறோம்னால் அந்த இடத்துல என்ன செய்வோம், நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல பாருங்க, நாம அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம், நாம அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம், அவருக்காக நாம பிரார்த்திப்போம், அவரை பற்றி நல்லா பேசுவோம். இந்த எண்ணம் நமக்கு அந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கும். ஓமா இல்லையா? நிச்சயமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அன்பான சகோதரிகளே, ஒரு கெட்ட மனுஷன், கெட்டவனாக வாழ்ந்த ஒரு மனுஷன், அவர் அந்த இடத்துல மரணிக்க போகிறார் அப்படின்றால், இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றதா இருந்தால் பாருங்க. அதாவது மனுஷன் பார்வையில கெட்டவனா இருந்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு ஆட்சியாளர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவர் தான் அல் குர்ஆன்ல நாம ஓதுறோம் பாருங்க, அந்த எழுத்துக்கு ஹரக்கத்து வச்சவர் இவர் தான் சொல்லுவாங்க. அல் குர்ஆன்ல அந்த அரபு எழுத்துகளுக்கு ஹரக்கத்து வச்சவர் இவர் தான் சொல்லுவாங்க, இவர் ஆட்சி காலத்துல தான். ஆனால் கொஞ்சம் கடுமையான ஆட்சியாளர், கொஞ்சம் கடும்போக்கான ஆட்சியாளர். இவருக்கு எதிராக பேசினா தலை துண்டிக்கப்படும், இவருக்கு எதிராக பேசினால் தலை துண்டிக்கப்படும். நிறைய பேருக்கு மரண தண்டனை வழங்கிய ஒரு மனுஷன், நிறைய பேருக்கு மரண தண்டனை வழங்கிய ஒரு மனுஷன் தான் இவர். அப்ப எல்லார மனசிலும் இவரை பற்றிய ஒரு எண்ணம் இருக்குது. இப்ப இவர் மௌத்தா போறார், இவர் மரணிக்க போற கட்டத்துல நிறைய மக்கள் அவரை சூழ அமர்ந்து கொண்டிருந்தார்கள், நிறைய மக்கள் அவரை சூழ அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த மக்களோட மனசுல என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த மக்களோட மனசுல என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கு தெரியுமா? நிச்சயமாக நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்பதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக நீ என்னை மன்னிக்க மாட்டாய் என்பதுதான் நசுது இவங்களோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ரப்பே, நிச்சயமாக நான் நம்புகிறேன், நீ என்னை மன்னிப்பாய், நீ என்னை மன்னிப்பாய் என்ன செய்றாரு அந்த மனுஷன் அந்த இடத்துல சொல்றார் என்று சொன்னால், அன்பான சகோதரிகளே, நம்மட பார்வையில கெட்டவர், கொடுங்கோளானவர், கடும்போக்கானவர், கரடு முரணானவர், பேச தெரியாதவர், நடந்து கொள்ள தெரியாதவர், இப்படி நிறைய பேரை நாம நம்மட வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். இப்படி நிறைய பேரை நாம கடந்து வந்திருக்கும். ஒரு கதைக்க தெரியாதவர் பார்த்து அவன் கிடக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பேய்த்திருவோம். நம்மட பாசம் என்ன செஞ்சிருவோம், இவனை கதையில நம்ம கேட்கலாமான்னு நாம பேய்த்திருவோம், விளைஞ்சா. ஆனால் அன்பான சகோதரிகளே, அப்படி பேசுகிறார் என்பதற்காக, இப்படி நடக்கிறார் என்பதற்காக அவரை அல்லாஹு தஆலா கெட்டவராக்கி வைப்பான்னு நாம் ஒரு காலம் நினைச்சிடக்கூடாது.
அவரால் நரகம் போடுவான்னு ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது. என்ன, நான் ஏன் இந்த தகவலை திரும்ப திரும்ப ஊண்டி சொல்றேன் அப்படின்னு சொன்னால், நம்மட மனசு அப்படித்தான் போகுது. நாம ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதுட்டோம் என்றால், அதாவது அடுத்த நாள் ஒரு வக்து தொழாத ஒருத்தரை பார்த்துட்டு இவனுக்கு நரகத்துல கொடுக்குற தண்டனைன்னு நம்ம யோசிப்போம். இவருக்கு நரகத்துல கிடைக்கும் ஒரு நாள். இன்றைக்கு தான் நம்ம 5 வக்தை சரியா தொழுது வைக்கிறோம். ஆனா அடுத்த நாள் நம்ம ஒருத்தரை பார்க்கிற நேரத்துல பாருங்க, ஒருத்தர் ஒரு வக்து தொழாம வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாண்டா பார்த்தீங்கன்னா, தொழுகையுடைய பெருமதி தெரியாம, இவருடைய கடமையுடைய பெருமை தெரியாம, இதுக்குரிய தண்டனை தெரியாம இந்த மனுஷன் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். விளைஞ்சா அப்ப அல்லாஹ் தஆலா இவ்வளவு இந்த மனுஷனை தண்டிக்க போறான் அப்படின்னா என்ன செய்வோம்? நம்மளோட கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே அன்பான சகோதரிகளை, நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அழகான அணுகுமுறைகளை என்ன செய்து இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரு. அடுத்து முக்கியமான பொக்கிஷமான ஒரு தகவலை சொல்றேன். என்ன தகவல் அப்படின்னு சொன்னால் பாருங்க, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. மாயிஸ் என்ற நபி தோழர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாயிஸ் ரலி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யுத்தம் போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ் வரல. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்ய போறேன் அப்படின்னு அவங்க வரல. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இரவெல்லாம் நின்று வழங்க போகிறேன், பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வரல. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட என்னத்துக்கு வராங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனையை தாங்கன்னு வந்தாங்க. நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனையை தாங்க என்று வந்தாங்க. நம்ம எப்படி பார்ப்போம்? நாம எப்படி பார்ப்போம்? அட ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். நாம மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டவர் சொல்றோம். அப்ப இந்த மனுஷன் செய்யற வேலையா இது நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், 5 நேரம் தொழுகிறாரு இந்த மனுஷன், நல்ல விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாரு, மனுஷன் செய்யற வேலையை அவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்படித்தான் நம்மட கற்பனை ஓடும். அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனையை தாங்கண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்களாவது விபச்சாரம் செய்யறதாவது, நம்மட பாஷையில சொல்றதா இருந்தால், நீங்க விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்க விபச்சாரம் செய்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். யாராவது இப்படி ஒரு விஷயத்துல விளையாடுவானா? ஆனா சொல்றாரு, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு தண்டனையை தாங்கன்னு கேட்டாரு. அன்பான சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவர் ஊண்டி சொல்லவும் ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அந்த பக்கமா வராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனையை தாங்கன்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி கொண்டாங்க. அந்த பக்கமாக வருகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க, இந்த மனுஷன் உறுதியா இருக்கிறார், அந்த மனுஷன் இந்த தண்டனையை பெற்றுக்கொள்வதில் உறுதியாக இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மாயிஸுக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள். நாங்க சொல்லலாம், மாயிஸுக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொண்டு போறாங்க. அவருக்கான ஹத்து நிறைவேற்றப்படுது. இப்ப அவருக்கு என்ன செய்யணும்? அடிச்சு கொள்ளணும். இப்ப அடிக்கிறாங்க. அடிக்கிற நேரத்துல வருத்தம் தாங்க முடியாம எழும்பிட்டு ஓடுறாரு. வருத்தம் தாங்க முடியாம எழும்பிட்டு ஓடுறாரு மனுஷன். விடல, நபி தோழர்கள் துரத்திட்டு போறாங்க. துரத்திட்டு போய்த்து என்ன செய்றாங்க? அடிச்சு அவருக்குரிய அந்த தண்டனையை நிறைவேற்றி முடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாம மாயிஸுக்கு ஹத்தை நிறைவேற்றிட்டோம், அவருக்கான தண்டனை என்ன செஞ்சிட்டோம்? நாம நிறைவேற்றிட்டோம். நாம அடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த வருத்தம் தாங்க முடியாம அவர் ஓடினார். நாம விடல, துரத்திட்டு போய்த்து அடிச்சோம் யார சொல்லலான்னு சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, அவர் தான் முடியாதுன்னு ஓடினாரு, அவரை நீங்க விட்டிருக்கலாமே என்றாங்க ரசூலுல்லாஹ். முடியாதுன்னு ஓடினார், அவரை நீங்க விட்டிருக்கலாம் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மை, ரசூலுல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மை. அவராக தண்டனை தாங்கன்னு வந்தாரு, வருத்தம் தாங்க முடியாம ஓடினார், அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டாச்சு. அன்பான சகோதரிகளே, இன்னொரு பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. இன்னொரு பெண்மணி ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்கு விபச்சாரத்துக்கான தண்டனையை நிறைவேற்றுங்கள் யார சொல்லலான்னு வராங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குறாங்க. அந்த பெண்மணியை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்க என்னங்கிற சொல்லலாம். அந்த பெண்ணுடைய உடல் அமைப்புல விளங்கி இருக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹ் கேட்டு இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணாக சொல்லி இருக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய கருவை நீங்க என்ன செய்யுங்க, குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப அந்த பெண்மணி பெய்த்து பிள்ளையை பெற்றெடுத்ததோட வாரா, குழந்தைய
பெற்றது ஒரு 7-8 மாசம் கழிஞ்சதுக்கு பின்னாடி பாருங்க, 7-8 மாசம் இடையில வந்து பெரிய இடைவெளி ஒண்ணு வந்துடுச்சு. பிள்ளைய பெத்தெடுத்துட்டு வாரா, அல்லாஹுடைய தூதரே நான் குழந்தையை பெத்தெடுத்தாச்சு, எனக்கு தண்டனையை தாங்கன்னு கேட்கிறா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு வாண்டாங்க ரசூலுல்லாஹ். பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு வா, இப்ப பிள்ளை கிடைச்சிருக்குது, பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு வா. 2 வருஷம் பாலை கொடுக்கணும். 2 வருஷம் பாலை கொடுத்ததுக்கு பின்னாடி திரும்பவும் வாராங்க. திரும்பவும் என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி வாராங்க. அன்பான சகோதரிகளே, நான் பெண்மணின்னு சொல்றேன், ஏன்னா ஒரு இரக்கத்துல ஒரு மரியாதையில நான் பெண்மணின்னு சொல்றேன். நாம நம்மட ஊர்ல விபச்சாரம் செய்யற ஒரு பெண்ணை பார்த்து மணின்னு சொல்லுவோமா, தங்கமேன்னு சொல்லுவோமா? ஒரு காலம் சொல்ல மாட்டோமேனா? ரைட். அப்ப இந்த இடத்துல பாருங்க, விபச்சாரம் செய்து தண்டனையை தாங்கன்னு ஒரு பெண்மணி என்ன செய்யறா, 2 வருஷம் பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு பிள்ளையை கொண்டுட்டு வாரா. அல்லாஹுடைய தூதரே பிள்ளைக்கு பால் கொடுத்தாச்சு, எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு கேட்கிறா. அல்லாஹுடைய தூதர் பார்க்குறாங்க, பிள்ளைய கொண்டு வந்திருக்கிறா. பிள்ளையுடைய கையில் ரொட்டி துண்டு இருக்குது. பிள்ளை ரொட்டி துண்டை சூப்பி கொண்டு இருக்குது, சப்பி கொண்டு இருக்குது. ஐடியாவோட தான் வந்திக்கிறாங்க. தண்டனையை தாங்கேன்னு வந்தோம், பிள்ளைய பெற்றுட்டு வான்னு அனுப்பிவிட்டாங்க. தண்டனையை தாங்கேன்னு வந்தோம், பாலை கொடுத்துட்டு வான்னு அனுப்பிவிட்டாங்க. தண்டனையை தாங்கேன்னு வாரேன், பிள்ளைக்கு சாப்பிட பழக்கிட்டு வான்னு அனுப்பிடக்கூடாது பாருங்க. அதனால பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்து கூட்டிட்டு வராங்க. யார சூழலாம், என் பிள்ளைக்கு சாப்பிட தெரியும்னு காட்டுறதுக்காக, என் பிள்ளைக்கு சாப்பிட தெரியும் என்பதை காட்டுவதற்காக என்ன செய்யறாங்க, பிள்ளையுடைய கையில ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அன்பான சகோதரிகளே, இப்ப ரசூல்லாக்கு நல்லாவே விளங்கிடுச்சு, தண்டனைக்காகத்தான் அந்த பெண்மணி வந்திருக்கிறார். ரசூல்லா பல தடவை அணுகி பார்த்தாங்க, இல்ல தண்டனை வேணுமென்றே வந்துட்டா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கான தண்டனையை நிறைவேற்றுங்கள். நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு குழி வெட்டப்படுது, தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்காக ஒரு குழி வெட்டப்படுது. அந்த குழிக்குள்ள அந்த பெண்ணாகவே பைத்து இறங்குறா. எந்த அளவுக்கு அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ளணுங்கிறது ஆர்வத்தை பாருங்க. அந்த பெண்ணாகவே என்ன செய்யறாள், வெட்டப்பட்ட குழிக்குள்ள பைத்து இறங்குறா. முதல் அடி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அடிக்கிறாங்க. முதலாவது என்ன செய்யறாங்க, அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், அவங்களோட பேர் தான் அந்த இடத்துல வருது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, முதல் அடி அடிக்கிறாங்க. அன்பான சகோதரிகளே, என்னதான் நம்மளோட வாழ்ந்தவங்களா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு மாற்றம் செஞ்சு தண்டனைக்காக அந்த இடத்துல வந்திருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நம்ம காட்டுற இரக்கம் என்ன தெரியுமா, அவங்களோட தண்டனையை அவசரமா முடிச்சுடுறது. அவங்களோட தண்டனையை எவ்வளவு வேகமா முடிக்கணுமோ அதான் நம்ம அவங்களுக்கு காட்டுற இரக்கம். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, வேகமாக அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில எந்த இடத்துல அந்த அடிப்படுதோ அந்த பகுதி வெடிக்குது. அந்த பகுதி என்ன செய்யுது, வெடிச்சு ரத்தம் பீரிட்டு பாயுது. அந்த பாயக்கூடிய ரத்தம் இவருடைய ஆடையில வந்து தெறிக்குது. சீண்டு தொடச்சிட்டாரு. ரத்தம் தெரிச்சத்தோட அசிங்கமே என்ன செஞ்சிட்டாரு, அசிங்கமே 60 பேர் என்ன செய்யறாரு, அந்த ரத்தத்தை அப்படியே துடைக்கிறாரு. தொடச்சத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், அவங்களை கண்டிச்சாங்க. ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணுடைய ஈமான் இருக்குதே, இப்ப இந்த தண்டனை பெற்ற பெண்ணுடைய ஈமான் இருக்குதே, இந்த ஈமானை மதீனாவில் 70 நபர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் நாங்க சொல்லலாம். அவ்வளவு பவர்ஃபுல் ஈமான் நாங்க சொல்லலாம். 70 பேருக்கு இவங்களோட ஈமானை பிரிச்சு கொடுத்தா 70 பேரும் சும்மா சொர்க்கம் பேத்துருவான். 70 பேரும் சும்மா சொர்க்கம் பேத்துருவான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தப்பு செஞ்சத்தோட மனசு கவலைப்படும். தப்பு செஞ்சத்தோட மனசு கவலைப்படும். இந்த வாழ்நாள்ல இந்த தப்பை திரும்ப செய்யக்கூடாதுன்னு மனசு துடிக்கும். ஆனா 5 நிமிஷத்துக்கு பின்னாடி அதே தப்பு செய்ய மனசு தூண்டும். 5 நிமிஷத்துக்கு பின்னாடி, 5 நாளைக்கு பின்னாடி அதே தப்பு செய்ய என்ன செய்யும், மனசு தூண்டும். ஆனா பாருங்க, புள்ளைய பெத்துட்டுவான்னு அனுப்புனாங்க, மாச கணக்கில் இடைவெளி. பாலை கொடுத்துட்டுவான்னு அனுப்புனாங்க, வருஷ கணக்கில் இடைவெளி. அவ்வளவு காலத்துக்கு பின்னுக்கும் அந்த பெண்ணுடைய ஈமானுடைய உறுதி என்ன, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன், நிச்சயமாக அந்த தப்புக்கான பரிகாரத்தை நான் இந்த உலகத்தில் செஞ்சுதான் ஆகணும், அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்ற உறுதியா வந்து என்ன செய்தாள் அந்த பெண்மணி, அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை போல இன்னொரு மனுஷன் அப்துல்லான்னு சொல்லுவாங்க, அவருக்கு ஹிமார், அதாவது கழுதை என்ற ஒரு பட்ட பேரும் இருக்குது. இவர் அடிக்கடி சாராயம் குடிப்பாரு. சாராயம் குடித்து இவருக்கான ஹத்து நிறைவேற்றப்படும்.
பல தடவை அடிச்சாச்சு. மீண்டும் சாராயம் குடிச்சு கொண்டு வராங்க அடிக்கிறதுக்கு. அவரை கொண்டு வந்து அடிக்க போற நேரத்துல ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் அப்படின்றாரு. நீ எல்லாம் திருந்த மாட்டியான்னு நம்ம கேட்போம். எத்தனை தடவை தான் உனக்கு அடிக்கிறது, நாசமா பேத்திய பாத்தியா, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் அப்படிங்கிறார் அவரு. அப்ப அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அந்த சொன்னவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட சகோதரனுக்கு எதிராக ஏன் நீங்க ஷைத்தானுக்கு உதவி செய்றீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கடி குடிக்கிறவரு, தொழுவாரு, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வாரு. ஆனா என்ன செய்யற, அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குற்றம், ஒரு பிழை, ஒரு பாவம் என்ன, சாராயம் குடிப்பாரு. சந்தர்ப்பம் கிடைச்சா சாராயம் குடிச்சிருவாரு. பல தடவை அடி வாங்கி இருக்கிறாரு, இப்பவும் அடி வாங்க வந்திருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல இவர் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் உன்னை நாசமாக்கட்டும் அப்படின்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களோட சகோதரனுக்கு எதிராக நீங்க ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீங்க. ஷைத்தானுக்கு தேவை இவன் நாசமா போகணும், ஷைத்தானுக்கு தேவை நாசமா போகணும். அப்ப அவருக்கு எதிராக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறீங்களே, ஷைத்தானுக்கு உதவி செய்றீங்களே, என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இவரை பற்றி நான் அறிந்ததெல்லாம், இவரை பற்றி நான் அறிந்ததெல்லாம், இவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமாக விரும்புகிற நேசிக்கிற மனுஷன் தாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புறவர், நேசிக்கிறவர். மனுஷன் என்ற அடிப்படையில் அவர் வாழ்க்கையில் ஒரு தவறு ஒன்று இருக்குது, வாழ்க்கையில ஒரு தவறு ஒன்று இருக்குது. அந்த ஒரு தவறை பிடிச்சி நாம் அவங்கள கெட்டவர்கள் ஆக்கிடக்கூடாது. அந்த ஒரு தவறை பிடிச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் அவங்கள கெட்டவர்கள் ஆக்கிடக்கூடாது. அப்ப அன்பான சகோதரிகளை பாருங்க, அப்ப இந்த இடத்துல மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த பெண்ணுடைய ஈமானை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சொல்லி இந்த தகவலை கொண்டு வரோம் பாருங்க. என்ன தகவல் என்று சொன்னால், இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன செய்தினால் பாருங்க, பனூ இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனுஷன் இருந்தார். இப்ப நம்மள மாதிரின்னு வைங்களேன், உதாரணத்துக்கு நான் ஒரு முதலாளி, எனக்கிட்ட வேலை செய்யற ஒரு தொழிலாளி, நான் கொடுக்கிற சம்பளத்திலிருந்து என்ன செய்யறாரு, அவர் தன் வீட்டு செலவு போக, தன் வீட்டு செலவு போக மீதம் உள்ளதில் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யணும், அதையும் ரகசியமாக செய்யணும், 4 பேர் பார்க்காம என்ன செய்யணும், ரகசியமாக செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால் 3 நாட்கள் இரவு நேரத்தில் என்ன செய்யறாரு, தன்னால் முடிந்த தர்ம பொருட்களை எடுத்துக்கிட்டு போறார். தனக்கு முன்னால் அகப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறார். ஆம்பளையா அல்லது ஆனா பெண்ணா, நல்லவனா கெட்டவனா, பெரியவனா சின்னவனா, முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவனா, எதையும் அவர் பார்க்கல. போறாரு, அம்புறவருக்கு கொடுக்கிறாரு. இப்படி 3 நாளும் கொடுக்கிறாரு. 3 நாள் தர்மத்துக்கு அவருக்கு கிடைத்த பரிசு, மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா, அந்த 3 நாள் காலையிலும் மக்கள் பேசிக்கொண்ட பேச்சு விடயம் தெரியுமா உங்களுக்கு, நேற்றிரவு ஒரு விபச்சாரிக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு மக்கள் ரோட்டா சந்தி சந்தாக கழிச்சு சிரிக்கிறாங்க. இவன் சரி விபச்சாரிக்கு தர்மம் கொடுப்பானா, கொடுத்திருக்கிறாங்க பாருங்க யாரோ அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டார்கள். அடுத்த நாள் காலை மக்கள் சிரித்து கொண்டார்கள். விடயம் தெரியுமா, ஒரு திருடனுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு மக்கள் என்ன செய்தார்கள், அங்க பாதை ஓரமாக என்று பேசி கதைத்து சிரித்து கொண்டார்கள். 3ஆம் நாள் விடயம் தெரியுமா, ஒரு பணக்கார மனுஷனுக்கு யாரோ தர்மம் கொடுத்துட்டு பேசிக்கிறாங்க. ஒரு பணக்கார மனுஷனுக்கு யாரோ தர்மம் கொடுத்துட்டு பேசிக்கிறான்னு என்ன செய்கிறார்கள், கதைத்து சிரித்து கொண்டார்கள். தர்மம் கொடுத்த மனுஷனுக்கு இது காதுல கேட்டா கவலை வருமா இல்லையா, அவரும் கவலைப்பட்டார். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஒரு மனிதர் வந்து இந்த தர்மம் கொடுத்த மனுஷனை அழைக்கிறார். அழைத்து அவரோடு பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த தர்மம் சம்பந்தமாக கேட்கும் போது இவர் கவலையா சொல்றாரு, என்ன தெரியுமா, ஆமா நானும் கஷ்டப்பட்டதிலிருந்து அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வோன்னு கொடுத்தேன், பாருங்க அது ஒரு விபச்சாரிக்கும் ஒரு திருடனுக்கும் ஒரு பணக்காரனுக்கும் போய் சேர்ந்துட்டு மக்கள் எல்லாம் நக்கல் நையாண்டியாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து கவலையோட சொல்றாரு. சொல்ற நேரத்தில் அந்த விசாரித்த அந்த முக்கியமான அந்த மனுஷன் இவருக்கு ஒரு பதிலை சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்கன்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கொடுத்த தர்மத்தை அல்லாஹு தாலா வீணாக்கலன்றார். நீங்க கொடுத்த தர்மத்தை அல்லாஹு தாலா வீணாக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த விபச்சாரிக்கு உங்களோட தர்மம் கிடைத்ததோ, எந்த விபச்சாரிக்கு உங்களோட தர்மம் கிடைத்ததோ, அந்த தர்மம் கிடைத்த உடனே அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் நான் இதுக்கு பின்னாடி விபச்சாரம் செய்ய மாட்டேன்னு திருந்திட்டான். அதுக்காகத்தான் அவள் விபச்சாரம் செய்கிறவளா இருந்திருப்பாள்.
தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப தர்மம் கிடைச்சதோடு அந்த பெண் என்ன செய்றாள்? அதுக்கு பின்னாடி எந்த தர்மம் கிடைத்ததோ அதுக்கு பின்னாடி அவள் விபச்சார தொழிலையே விட்டுட்டா. அவள் விபச்சார தொழிலை விட்டு திருந்துவதற்காக காரணமாக அமைந்தது நீங்க கொடுத்த தர்மம். தர்மம் வீணாகலேண்டாரு. எந்த திருடனுக்கு உங்களுடைய தர்மம் போச்சுதோ அந்த திருட்டு தொழிலை செய்யக்கூடிய அந்த மனுஷன் இந்த தர்மம் கிடைத்ததற்கு பின்னாடி திருந்திட்டான். அவன் திருட்டு தொழிலை விடுவதற்கு காரணமாக அமைந்தது நீங்க கொடுத்த தர்மம். கவலைப்படாதீங்க என்றாரு. எந்த செல்வந்தனுக்கு நீங்க தர்மம் கொடுத்தீங்களோ அது அவனை யோசிக்க வச்சது. என்கிட்ட வேலை செய்யறவ மாதிரி இருக்கிற ஒருத்தரு அவருக்கு கிடைக்கிற சம்பளத்திலிருந்து தன் செலவு போக மீதம் உள்ளதை அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட கொண்டு தாரான் என்றால் இதை விட பல மடங்கு பணக்காரன் அல்லாஹ் என்ன வாழ வச்சிருக்கிறான். இதை விட பல மடங்கு செல்வந்தராக அல்லாஹ் தாலா என்ன வாழ வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்காக நான் ஒன்றும் கொடுக்கலையே, அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நான் ஒன்றும் கொடுக்கலையே, அதனால நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் அந்த மனுஷன் இன்றைக்கு பெரும் கொடை வள்ளலாக மாறியதற்கு காரணம் நீங்க கொடுத்த தர்மம். உங்களோட தர்மம் வீணாகல என்றார். அன்பான சகோதரிகளே, இப்ப நான் வார விஷயத்துக்கு என்ன விடயம் அப்படின்னு கேட்டால், இப்ப பாருங்க, ரமலானுடைய காலம் வருது. ரமலானுடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரமலானுடைய காலம் வருது. ரமலானுடைய காலம் வந்தால் பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள், ஊர்ல இருக்கக்கூடிய தனவந்தர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் எல்லார மனசுலையும் வரக்கூடிய எண்ணம் என்ன? ரமலான் என்றால் மக்கள் நோன்பு பிடிப்பாங்க. நோன்புங்கிறது பெரிய நன்மையான ஒரு காரியம். என்ன பெரிய நன்மையான ஒரு காரியம். அப்ப மக்கள் என்ன செய்வாங்க? இந்த இடத்துல அவங்க நோன்பு பிடிப்பாங்க. அவங்களுக்கு சகர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தால் நன்மை கிடைக்கும். நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தாருக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தால் நன்மை கிடைக்கும். தேவை உள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க. பெருநாளுடைய காலம் நெருங்கும். நிறைய பேருக்கு உடுப்பெடுக்கிறதுக்கு வசதி இருக்காது. அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தால் நன்மை கிடைக்கும். ஜகாத்துல் ஃபித்ரா பள்ளியால சேகரிக்கிறாங்க, ஊரால சேகரிக்கிறாங்க, நலன் விரும்பிகள் சேகரிக்கிறாங்க, எல்லாரும் எடுக்கிறாங்க. எப்படி? தேவையுடைய மக்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்போம். நாம வீட்டுல எத்தனை தலையாடு கணக்கிட்டு அதுக்குரிய ஃபித்ராவை என்ன செய்கிறோம்? நாம கொடுக்கிறோம். அப்படி கொண்டு போய் கொடுக்கிறோம். அது அல்லாம நம்மளோட ஜகாத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம். ஏனைய சதக்காக்கள் தான தர்மங்களை கொண்டு போய் கொடுக்கிறோம். ஹஜ்ஜுடைய சீசன் வந்தார், பெருநாளைக்கு ஆடை, பெருநாள் தினத்துல சாப்பாடு, அறுத்த மிருகங்களுடைய மாமிசங்கள், இறைச்சி அல்லாஹ்வுக்காக கொண்டு போய் கொடுக்கிறோம். ஏராளம் ஏராளம் தர்மம் செய்கிறோம். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? யாருக்கு நாம தர்மம் செய்தோம்? ஏராளம் தர்மம் செய்கிறோம், நிறைய தர்மம் செய்கிறோம். நாம சம்பாதித்த நிறைய சொத்துல இருந்து அல்லாஹ்வுக்காக நிறைய கொடுக்கிறோம், தர்மம் செய்தோம். யோசிச்சு யோசிச்சு தர்மம் செய்கிறோம். யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று தர்மம் செய்கிறோம். நிறைய காரியங்களை முன்னிறுத்தி தர்மம் செய்கிறோம். நிறைய தர்மம் செய்கிறோம். நாம யாருக்கு தர்மம் செய்கிறோம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தால் அன்பான சகோதரிகளே, நம்மட தர்மம் யாருக்கு தெரியுமா போகுது? நம்மட பார்வையில் எவர் நல்ல ஏழையாக இருக்கிறாரோ, நம்மட பார்வையில எவரு நல்ல ஏழையாக இருக்கிறாரோ இவருக்குத்தான் என்ன செய்யுது? நம்முடைய தர்மம் போகுது. தொழுகிற மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். நோயாளியா இருக்கிறாரு, அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். சொந்தக்காரனாக இருக்கிறாரு, நல்ல மனுஷன், அவருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். நம்மட பார்வையில பொய் சொல்லல, ஏமாத்தல, விபச்சாரம் செய்யல, சாராயம் குடிக்கல, வட்டி எடுக்கல, திருட இல்ல, புறம் பேசல, இந்த மாதிரி எந்த குற்றமும் செய்யாத, அப்படி நம்மட சிந்தனையில இருக்கிறாங்களே, இவங்க இல்லாத, தொழுவுற, உண்மை பேசுற, கஷ்டப்படுற, ரொம்ப வறுமையில் இருக்கிற இந்த மாதிரி நபர்களைத்தான் தேடி தேடி கொண்டு போய் கொடுக்கிறோம். ஏன் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த இந்த சொத்துல இருந்து நான் கொடுக்கிற தர்மத்தை ஒரு திருடனுக்கு கொடுக்கலுமா? ஒரு விபச்சாரிக்கு கொடுக்கலுமா? ஒரு வட்டி எடுக்கிறவனுக்கு கொடுக்கலுமா? ஒரு கடங்காரனுக்கு கொடுக்கலுமா? அவனுக்கு கொடுக்கலுமா? இவனுக்கு கொடுக்கலுமான்னு ஒரு தவறான ஒரு சிந்தனை, ஒரு தவறான ஒரு சிந்தனை. அதனால என்ன செய்கிறோம்? நாம இவங்க எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறோம். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறோம்? நாம ஒதுக்கி வைக்கிறோம், புறக்கணிக்கிறோம். ஏனையவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த ஹதீஸை பாருங்க, இவங்களுக்கும் தேவை இருக்குது,
அவங்களுக்கு கொண்டு போய் இது கொடுக்கிற நேரத்தில் அது திருந்துறதுக்கு காரணமாக அமையுது என்றால், இஸ்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? விபச்சாரம் செஞ்சிட்டால் அப்ப அந்த பெண்மணியை நம்ம என்னன்னு பார்க்க போறோம்? நரகவாதின்னு பார்க்க போறோமா, சொர்க்கவாதின்னு பார்க்க போறோமா? அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவங்க, ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம், நாம வரது அன்ஹுன்னு சொல்றோம் பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா பொருந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வை பொருந்து கொண்டவர்கள். மனிதன் என்கின்ற அடிப்படையில எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்யாதவன் யாரும் கிடையாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாப்போம். நாம அவனை பார்த்து சிரிக்கிறோம் என்றால் அவன் தப்பு வெளியே வந்துட்டு விளங்கிச்சா? நம்மளை பார்த்து அவன் சிரிக்கல் என்றால் நம்மட தப்பு எல்லாம் வெளியே கொண்டு வரல. இது நல்லா மனசுல வச்சுக்கிடணும். நாம அவனை பார்த்து சிரிக்கிறோம், அவன் தவறு வெளியே வந்துடுச்சு. நம்மளை பார்த்து அவன் சிரிக்காததுக்கு காரணம் நம்மட தப்பு எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறான், வெளியே கொண்டு வரல. அப்ப அதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு, அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக இவர்களெல்லாம் உதவி செய்யப்பட வேண்டியவர்கள், அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், மார்க்க விடயங்கள் சென்றடைய வேண்டியவர்கள். அரவணைக்கணும், சந்திக்கணும், போகணும், வரணும், அவங்களோட பேசணும், அவங்க நிலைமையை விளங்கப்படுத்தணும். இந்த உலகத்துல உண்ட பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா. அப்துல்லா அர்த்தம் தெரியுமா உனக்கு? இதுல பெருமதி தெரியுமா உனக்கு? இந்த உலகத்துல உன் குடும்பத்துடைய பெருமதி தெரியுமா உனக்கு? உன்னுடைய மான மரியாதையை பற்றி உனக்கு தெரியுமா? உன் பிள்ளையோட எதிர்காலம் உனக்கு தெரியுமா? இந்த சமூகத்தை பாரு. சமூகத்தில் நல்லவனாக இன்றைக்கு வாழக்கூடிய அந்த மனுஷனுக்கு கூடிய அந்தஸ்தை பாரு. சமூகத்தில் இன்றைக்கு கெட்டவனாக வாழக்கூடிய உன்னுடைய அந்தஸ்தை இந்த சமூகத்துல பாரு. எடுத்து காட்டணும், விளங்கப்படுத்தணும். நாளை மறுமை நாளை உன்ன நிலைமை நினைச்சு பாரு. நீ செய்யக்கூடிய தவறுக்கு அல்லாஹு தஆலா தருவதாக சொல்கிற தண்டனையை பார். இந்த தண்டனை கிடைச்சா உன்னால தாங்க முடியுமா? அல்லாஹு தஆலா தண்டிப்பேன் என்று சொல்கிறானே, தண்டிப்பவனும் மன்னிப்பவனும் அல்லாஹு தஆலா. உனக்கு வாய்ப்பு இருக்குது, திருந்திக்கொள். அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது, அதைத்தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்கின்ற அழகான செய்திகளை அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை கெட்டவனா மாத்திடுச்சு, தவறு செய்தவனா மாத்திடுச்சு. உனக்கு சந்தர்ப்பம் இருக்குது, அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக திருந்திரு. 100 கொலை செஞ்ச ஒத்தவனை அந்த 100 கொலைக்கு பின்னாடியும் அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்குள்ள அனுப்பினான் என்று சொன்னால் நாம் அந்த அளவுக்கு தவறு செய்யல. அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் மேகத்தை முட்டும் அளவுக்கு பாவம் செய்தாலும் அதை மன்னிக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் அல்லாஹு தஆலா அழைக்கிறான்டாங்க ரசூலுல்லாஹ். பாவ மன்னிப்பு கேள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல பொறுமையாக வாழ், அல்லாஹ்வுக்காக திருந்தி வாழ். இந்த உலகத்துல வேண்டால் சமுதாயம் உன்னை மதிக்காமல் போகலாம், நாளை மறுமை நாள் உனக்கென்று அல்லாஹு தஆலா தனி அந்தஸ்தை வைத்திருக்கிறான். நீ சமூகத்துக்கு வெளியில நல்லவனாக வந்து வாழ்ந்து பாரு, அல்லாஹ்வுக்காக நீ திருந்தி வாழ்ந்து பாரு. அந்த இடத்துல உனக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கிறத நீ பார்க்கலாம். உனக்கான ஒரு திருப்தி வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். ஏன் சஹாபாக்கள் விபச்சாரம் செய்யலையா? அவங்க திருந்தலையா? இன்றைக்கு நாம எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அதாவது சினிமாவுல இருந்தெல்லாம் தன் வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்வுக்காக திரும்பி வாராங்க. சமூகம் அவங்களை ஏற்றுக்கொள்ளலையா? எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழ்றாங்கிறத விளங்கப்படுத்தணும். நம்மளோட அணுகுமுறை அவங்களோட வாழ்க்கையில் திருத்தத்துக்கு ஒரு பங்காக இருக்கணும். அன்பான சகோதரிகளே, அதே நேரத்தில் ஒரு உபதேசத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு உபதேசம் என்றால், நாம ஒரு தவறை காண்ற நேரத்தில் ஒரு காலமும் தோண்ட போகக்கூடாது, ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, அதை துருவி துருவி ஆராய போகக்கூடாது. ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையை பாருங்க, அல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டான். லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட உங்களுக்கு அழகிய அல்லாஹ்வுடைய உங்களோட தூதர்கிட்ட உங்களோட முன்மாதிரிக்குன்னு கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக, இஸ்லாத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் தெரிவு செய்வான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மனுஷன் அல்லாஹு தஆலா தெரிவு செய்வான்? அப்ப ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி உண்டு அல்லாஹு தஆலா. பாருங்க, இந்த விடயத்துல ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரியை சொல்றேன் பாருங்க. மாயிஸ் அலி வந்தாங்க, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு எனக்கு தண்டனையை தாங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு எனக்கு தண்டனையை தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பான சகோதரிகளே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாயிஸ் அலியை பார்த்து, இந்த மாயிஸ் அலிக்கும் இந்த விபச்சாரம் செஞ்ச பெண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டும் வேற வேற விஷயம், இது ரெண்டுமே
வேற வேற விடயம். ரசூல்லா மாயிஸ் அலியை பார்த்து நீங்க விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு வந்துக்கிறீங்க ஒரு ஆண், அப்ப இன்னொரு பெண் இருக்கத்தானே வேணும், இன்னொரு பெண் இருக்கத்தான் வேணும். நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா மாயிஸ் அலியோட விபச்சாரம் செய்த பெண்ணை அல்லாஹுடைய தூதர் விசாரணை செய்து பிடித்தார்கள் என்று? எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டோமா? இல்ல சகோதரிகளே. ரசூலுல்லா ஒரு வார்த்தை கேட்கல, நீங்க யாரோட விபச்சாரம் செஞ்சீங்கன்னு. நீங்க யாரோட விபச்சாரம் செஞ்சீங்கன்னு ரசூலுல்லா ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு விபச்சாரத்துக்கான தண்டனையை தாங்கேன்னு வந்த அந்த பெண்மணியை பார்த்து ரசூலுல்லா நீங்க எந்த ஆணோட விபச்சாரம் செஞ்சீங்கன்னு ரசூலுல்லா ஒரு வார்த்தை கேட்கல. அது நமக்கு தேவையில்லை, உண்மையிலே நமக்கு அது அவசியம் இல்லை. அன்பான சகோதரிகளே, இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான அணுகுமுறைகள், இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான அணுகுமுறைகள் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு அனைத்து செயற்பாடுகளும் எமது வாழ்க்கையில் பின்பற்ற தகுந்த மிக பொன்னான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எனவே அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக மனிதன் என்கின்ற அடிப்படையில் எமது வாழ்க்கையில் நிறைய தவறுகள் ஏற்படலாம். அல்லாஹ்வுக்காக நமக்கு தவறு செய்கிறவங்களை நாம் மன்னிச்சிடணும். அடுத்தவங்களோட தவறை காணும் போது அதை அழகான முறையில் நாம் அணுக வேண்டும். அடுத்தவருடைய தவறுகளை நிச்சயமாக இந்த உலகத்தில் மறைப்பதை ஒரு லட்சியமாக நம்மளோட வாழ்க்கையில் நாம் வச்சிருக்கணும். நிச்சயமாக அந்த லட்சியம் நாளை மறுமை நாளையில் எமது தவறுகள் எமது குறைகள் அடுத்தவர்களை விட்டும் அல்லாஹு தஆலா மறைப்பதற்கான ஒரு ஆயுதமாக என்ன செய்யும், நாளை மறுமை நாளில் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரிகளே, அல்லாஹுவுக்கு விருப்பமான முறையில் இந்த உலக வாழ்க்கையை அமைப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.